மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நடந்த இந்த அதிசயம் உலகமே வியந்தது. கைலாயத்தில் சிவபெருமானை பார்த்த அந்த நொடி மீனாட்சி அம்மனின் 3வது மார்பகம் மறைந்தது. ஈசன் கொடுத்த வாக்கின்படி மதுரையே விழாக்கோலம் பூண்டது. 30 முக்கோடி தேவர்கள், ரிஷிகள் மற்றும் சித்தர்கள் என அனைவரும் மதுரைக்கு வந்து குவிந்தனர். மதுரையின் ஒவ்வொரு வீடும் தோரணங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. அன்னை மீனாட்சி பட்டாடைகள் உடுத்தி நவரத்தின ஆபரணங்கள் சூடி மணப்பெண்ணாக ஜொலித்தார். அப்போது கைலாயத்திலிருந்து சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக பேரழகுடன் மதுரைக்கு எழுந்தருளினார். புலித்தோல் அணிந்த ஈசன் இன்று பட்டு பீதாம்பரம் உடுத்தி வைர கிரீடம் சூடி வந்த அந்த அழகை காண 2 கண்கள் போதாது. அவருடன் நந்தி தேவரும் பூத கணங்களும் ஊர்வலமாக வந்தனர். திருமண மேடையில் அன்னை மீனாட்சியின் கையை பிடித்து மகாவிஷ்ணு தாரை வார்த்து கொடுக்க, கெட்டி மேளம் முழங்க, வானுலகமே பூமாரி பொழிய சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனின் கழுத்தில் மாங்கல்ய நாண் சூட்டினார். இந்த திருக்கல்யாணத்தை கண்ட தேவர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். இதனால்தான் இன்றும் மதுரையில் திருக்கல்யாணம் காண்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். தங்கை திருமணத்திற்கு வராத அழகர் ஆற்றில் இறங்கி திரும்பிச் சென்றார்.